கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. ஸோ டெஸ்லா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் வந்து டெஸ்லா தான். இந்தியாவுக்கு டெஸ்லா வந்து வர போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதும் இந்தியா யூஎஸில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இம்போர்ட்டட் காஸ் வெர்சஸ் மேனுஃபேக்சரிங் காஸ், ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்குது. மேனுஃபேக்சரிங்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே வந்து சேல் பண்ணுவாங்க. பட் இம்போர்ட்டட் காஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறது. இப்படி இருக்கும்போது இந்த இம்போர்ட்டட் கார்ஸுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 200% கிட்ட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பெனால்ட்டியில் சேஸ் டேக்ஸ்ன்ட்டு நிறைய விஷயங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா கார்னா 20 லட்ச ரூபாய்க்கு, ஒரு 20 லட்ச ரூபா கார்னா 40 லட்ச ரூபாய்க்கு, 30 லட்ச ரூபா கார்னா 60 லட்ச ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் வேறஸ் மேனுஃபேக்சரிங் காருக்கு அந்த மாதிரி இருக்காது, ஓகேங்களா? ஸோ லக்ஸுரி காசுக்கு மட்டும் இந்த செஸ், டிசிஎஸ், டிடிஎஸ், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வரும். பட் ஒரு நார்மல் கார் அப்படின்னும் போது 18% ஜிஎஸ்டி மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து வந்துருக்கும். ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கிற ஒரு கார் பர்ச்சேஸுக்கான இன்வாய்சிங் மெத்தட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல 200% அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்கள், ஸோ அவர் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிறாரு ட்ரம்ப் அவர்களை பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து எலான் மஸ்க் அவர்களும் வந்திருக்காங்க. எலான் மஸ்க் அவருக்கும் வந்து ஒரு டாக். ஸோ அதில் வந்து இந்தியாவுக்கு எலான் மஸ்க் வந்து டெஸ்லாவை சேல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 200% நீங்கள் வரிலாம் போடுறீங்க, அவ்வளோ கட்டி நாங்கள் உள்ளே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை ஏதாவது கொஞ்சம் சலுகை பண்ணுங்க அப்படின்னும் போது 200%-ஐ ஜஸ்ட் 15%, எஸ் 15% மாற்றிட்டு ஓகே நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி இம்போர்ட்டில் 8000 கார் விற்க முடியும். ஒரு 2 to 3 இயர்ஸில் நீங்கள் வந்து இந்தியாவிலே பிளான்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டெஸ்லா இஸ் கோயிங் டு கம் இந்தியா, ஓகேங்களா? ஸோ டெஸ்லாவில் கார் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, மினிமம் ஒரு $35,000 நினைக்கிறேன், 35 or $350. ஸோ அரௌண்ட் ஒரு 35 lakh, மினிமம் ஒரு 35 lakh ஒர்த்தான காரை நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் போடப்பட்டிருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் இங்கே வந்து ஒரு லக்ஸூரியான ஒரு கார்ஸ் நீங்கள் வாங்கணும், டாட்டாவில், மஹிந்திராவில், வோல்க்ஸ்வாகனில், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பிராண்டில் லக்ஸூரியஸான கார் ஒரு 35 lakh மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக டெஸ்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே திஸ் இஸ் கோயிங் டு காம்படிஷன் ஹெவிலி, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பயங்கரமான காம்படிஷனாக இருக்க போகுது. ஸோ டெஸ்லா உள்ளே வராங்க. ஆல்ரெடி டாட்டா வந்து க்ரோயிங்கில் இருக்குது, மஹிந்திரா க்ரோயிங்கில் இருக்குது, வோல்க்ஸ்வாகன் க்ரோயிங்கில் இருக்குது, ஹுண்டாய் க்ரோயிங்கில் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனியும் க்ரோயிங்கில் இருக்கும்போது இது வந்து இன்னொரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அகைன் டெஸ்லா இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். ஸோ இன்னைக்கு இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்க இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.